ஒரு நாள் கோபமாக இருந்த ஒரு பையன், அவனின் கோபத்தை முருகன் எப்படி மாற்றினார் தெரியுமா? முருகன் வந்தால் நீங்கள் என்ன கேட்பீர்கள்? கமெண்ட்ல சொல்லுங்கள். அமைதியான ஒரு குளத்தின் அருகே ஒரு பையன் கோபமாக அமர்ந்திருந்தான். அவன் மிகவும் கோபமாக இருந்தான். அப்போது முருகன் அவன் முன் தோன்றினார். முருகன் மெதுவாக கேட்டார், இன்று மலர்கள் கொண்டு வரவில்லையா? ஏன் கோபமாக இருக்கிறாய்? பையன் சொன்னான், நான் மலர்கள் கொண்டு வந்தேன். ஆனால் நண்பன் தவறுதலாக மோத எல்லாம் கீழே விழுந்துவிட்டது. நான் அவனை திட்டிவிட்டேன். இன்னும் கோபமாக இருக்கிறேன். முருகன் குளத்தை காட்டி, குளத்தை பார்த்து சொல், என்ன தெரிகிறது என்று கேட்டார். என் கோபமான முகம் என்றான் பையன். முருகன் ஒரு கல்லை குளத்தில் போட்டார். தண்ணீர் கலங்கியது. இப்போது என்ன தெரிகிறது? எதுவும் தெளிவாக தெரியவில்லை என்றான் பையன். முருகன் சிரித்து சொன்னார், கோபம் வந்தால் மனமும் இந்த குளம் போல கலங்கும். அந்த நேரத்தில் எதையும் பேசக்கூடாது. அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் என்று பையன் கேட்டான். கண்களை மூடி 1 முதல் 5 வரை எண்ணு. பிறகு சிரி. மனம் அமைதியாகிவிடும் என்றார் முருகன். பையன் யோசித்தான். அவன் தவறுதலாகத்தான் மோதியிருப்பான் இல்லையா? முருகன் சிரித்தார். நான் அவனிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் நண்பனாகிறேன் என்றான் பையன். கோபத்தில் பேசினால் மனம் கலங்கும். அமைதியாக இருந்தால் சரியான முடிவு கிடைக்கும். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். இந்த கதையை உங்கள் குழந்தையுடன் ஷேர் பண்ணுவீர்களா? பேரண்டா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் அழகான குழந்தைகள் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.